தேமுதிக கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் பக்கங்களில் வரும் செய்திகளை நம்ப வேண்டாம், விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் ரத யாத்திரை சென்று மக்களிடையே பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடையறேன், சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு முறையும் தென்காசி மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு முறையும் எனக்கு வியப்பும் ஆச்சரியத்தையும் உணர்வும் தான் எனக்கு காமிச்சிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பேசிய விஜய பிரபாகரன், அரசியலில் கடந்த காலத்தில் சத்திரியனாக இருந்து விட்டோம், இனி சாணக்கியனாக இருப்போம் என்றார். இத்தனை வருஷம் நம்ம சத்திரியனா வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம சாணக்கியத்தனமா வாழ்வோம். ஏன்னா கடந்த 20 வருஷம் தேமுதிக உழைப்பை மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆனா தேமுதிக ஊரி அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. ஆனா இந்த முறை தேமுதிக தொண்டர்களுக்கு அங்கீகாரம் தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நான் எம்பி ஆகிற எம்எல்ஏ எனக்கு முக்கியம் இல்ல, இன்னைக்கு எங்க அம்மா வந்து முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சிங்களே, நீங்க கவுன்சிலர் ஆகணும், நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆகணும். தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே தேர்தலில் வெற்றி பெறும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.